என்ன பண்ற? யாரோ வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படிதானே ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் பதில் பேசாதம்மா. அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்திட்டு இருக்காங்க. நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி எல்லாத்துக்குமே ஏடா கூடமா பதில் சொல்லிட்டு இருக்க? இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுங்கிறது காலத்தோட கட்டாயம். இந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. சரி சரி, சீக்கிரமா கீழே வர்ற வழி பாரு. அனன்யா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன நடந்துச்சு? உங்களுக்கு என்ன புரியலன்னு சொல்றீங்க? அனன்யா, மெயின் ஆண்டாகானிஸ்ட் அந்த பூங்கொடி தான். அவ எப்படி இந்த நேரத்துல எஸ் ஆனா? அவ போனதை பத்தி இங்க யாரும் பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியலையே. தீபிகா நிச்சயதார்த்தத்துல நான் எதிர்பார்க்காத திருப்பங்களா எதிர்பார்த்தேன். இப்படி சப்புன்னு போயிடுச்சே. அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். பூங்குடி எங்கதான் போயிருப்பான்னு நீ நினைக்கிற? நோ ஐடியா. அவ இருக்க ஒரே இடம் மாறி ரூம் தான். அவ அங்கேயும் இல்லன்னு தான் தெரியுது. எனக்கும் அது மட்டும்தான் இடிக்குது. எங்க போனா? ஏன் போனா? அவளா போனாலா இல்ல வேற யாராவது போக வச்சாங்களான்னு என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அதுக்கெல்லாம் விடை கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் அண்ணி. நிச்சயதார்த்தத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்க தீபிகா ஏதாவது செட்டப் பண்ணிருப்பாளான்னு கூட என் மனசுல ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. வாங்க வாங்க. ஏய் தம்பி, சீக்கிரமா. ஹாய்டா ஸ்ரீ. ஏய் வாடா ரவி. போங்க உள்ள போங்க. நான் அப்பா கூட்டு வந்துடுறேன். ஸ்ரீராம், இந்த ஃபங்க்ஷனை என் வீட்டில் வச்சு நான் உங்களை கூப்பிட வேண்டியது இப்போ உங்க வீட்டுல வச்சு எங்களை கூப்பிட்டுருக்க. அதுக்கு காரணம் அவர் இல்லைங்க, உங்க பொண்ணுதான். அவ இந்த வீட்டுல அப்படி என்னதான் கண்டாலும் தெரியல. எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுல தான் நடக்கணும்னு பிடிவாதமா இருக்கா. கல்யாணத்தை கூட மண்டபத்துல வைக்க விடுவாளோ இல்ல அதையும் இங்கதான் வைக்கணும்னு சொல்லுவாளோ என்னவோ. இருக்கிறது அவ ஒருத்தி தான். அவ என்ன ஆசைப்படுறாளோ அதைத்தானே செய்ய முடியும். ஆமாமா. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. நீங்க எல்லாம் இங்க பேசிட்டு இருங்க. நான் போய் என் பேத்தி தீபியை பார்த்துட்டு வரேன். ஓகே, உள்ள போங்க. மாயா, தீபிகா எந்த ரூம்ல இருக்கா? அவளுக்கு என்ன, இங்க 5-6 ரூமா இருக்கு. ஒரு ரூம் தானே இருக்கு, அங்கதான் இருப்பா. ஆமா, கரெக்ட் தானே. இது என்ன அவ பிறந்த வீடா? அங்க அவ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் 10 ரூம் இருக்கு. படிக்க ஒரு ரூமு, சாப்பிட ஒரு ரூமு, தூங்க ஒரு ரூமு, டிவி பார்க்க ஒரு ரூம்னு. உனக்கு அவ்வளவு திமிராடி. என் பேத்தி கல்யாணம் முடியட்டும், எல்லாத்தையும் அவளை வச்சு உன்னை அடக்கி காட்டுறேன். என்னடா இன்னும் பூங்குடியை காணோம்? வந்துருவாமா, நிச்சயமா வந்துருவா. பூங்குடி விஷயத்துல ஏதோ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். என்னம்மா சொல்றீங்க? நேத்துலேருந்து நீ அவ வருவான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர இந்த நிமிஷம் வரைக்கும் அவ வர்ற மாதிரியே தெரியல. வந்துருவாமா, நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள வந்துருவா. டேய், நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவ வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்னடானா அவ முடியறதுக்குள்ள வருவான்னு சொல்ற. என்னடா பூங்குடி வருவான்னு அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்கியா? ஆமாண்டா, இல்லைன்னா அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அவளை பார்த்ததும் உன்னால தாங்க முடியாம நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவியோன்னு அம்மா எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன்டா. நான் அந்த கட்டத்துல எப்பயோ தாண்டி வந்துட்டேன்டா. நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த மாட்டேன்,
கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். டேய், ஹாய் தீபி. ஹாய் கிரானி டார்லிங். ஒரு வழியா கோட்டை வந்து தொட்டுட்டல. ஆமா கிரானி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் ஜீவாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும். அப்படியே உன் கல்யாணத்தையும் முடிச்சிட்டா நான் ஒரு வழியா காசி ராமேஸ்வரன் போயிடுவேன். ஐயோ கிரானி, நீங்க இல்லாம நான் எப்படி? காசி ராமேஸ்வரம்லாம் அடுத்த ஜென்மத்துல வச்சுக்கோங்க. இந்த ஜென்மத்துல காசி ராமேஸ்வரம் இமயமலை எல்லாமே நான் தான். நீங்க எனக்கு தான் சொந்தம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பேபி. உன்னை விட்டுட்டு என்னால போக முடியுமா சொல்லு? நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளிய இருங்க, நான் கூப்பிட்ட அப்புறம் வாங்க. ஓகே மேடம். போங்க போங்க. அவ காணாம போனத பத்தி யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல. கவலைப்படாம இருப்பாங்களா? எல்லா கவலையும் பட்டுட்டாங்க. பட்டு என்ன பண்றது? அவதான் வரமாட்டாங்க. அப்படி சொல்லாதே தீபி. அவ எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பாளோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். நிச்சயதார்த்த நேரம் நெருங்க நெருங்க மனசு மாறி உங்க அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ஓடி வந்துருவாளோன்னு எனக்கு இன்னும் பயமாதான் இருக்கு. அதெல்லாம் அவ வரமாட்டா கிரானி. நீங்க ஏன் வீணா பயந்துட்டு இருக்கீங்க? நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் மேல வர்றப்போ உன் அத்தைக்காரி இருக்காளே, அவ ஜீவாவை கூட்டிட்டு போய் அவன் காதுல ஏதோ கடிச்சுக்கிட்டு இருந்தா. காதை கடிச்சாலும் சரி, மூக்கு கடிச்சாலும் சரி, அவ வரமாட்டான். வரவே மாட்டான். நிச்சயத்துக்கு மட்டும் இல்ல கிரானி, அவ இனிமே எப்பவுமே வரப்போறதில்ல. நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா அவ இப்போ அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல இல்ல. கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லையா? ஐயோ, அங்க இருந்து தப்பிச்சிட்டாளா? அப்பா கிட்ட இருந்து கூட அவ தப்பிச்சிடலாம் கிரானி. ஆனா ஏன் கிட்ட இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. ஐயோ, என்ன ரொம்ப குழப்பற. தெளிவா சொல்றேன் கேளு. அந்த பூங்கொடி இப்போ என்னோட கஸ்டடியில தான் இருக்கா. அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கடத்திட்டேன். இது உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அவரு விடுவாரா? எதுவும் அவருக்கு தெரியாது. எல்லாத்தையுமே காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிட்டேன். அவ அங்கிருந்து தப்பிச்சிட்டா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே பேபி. அதெல்லாம் நம்ம பசங்க பாத்துப்பாங்க கிரானி. இது ஜீவாவுக்கு எப்படியாவது தெரிஞ்சிட்டா அது சரி பண்ண முடியாத பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதையெல்லாம் சமாளிக்க முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. நேத்து ராத்திரி கூட ஜீவா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் பார்த்து ஏன் போன்ல இருந்து நம்மால் ஒருத்த நம்பரை எடுத்து அவனை புடிச்சிட்டான். அவனை வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணி பூங்கொடியை கொடுத்துரு, இல்லனா உன் ஆளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டினான். இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் சும்மா இருக்க மாட்டான், அவளை தேடி கண்டுபிடிப்பான்னு. அப்புறம் நான் பிளேட்டைய திருப்பி போட்டு அவன் என் கார் மெக்கானிக்கு, என்னோட நம்பர் அவன் கிட்ட இருக்கும், அவனோட நம்பர் என் கிட்ட இருக்கும்னு சொல்லி மொக்க பண்ணிட்டேன். அதோட தலைவன் அப்படியே அமைதி ஆயிட்டான். ஏதோ உனக்கு நேரம் நல்லா இருக்கவே தப்பிச்சிட்ட, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? வேண்டாமா தீபி, இந்த விஷயத்த இனிமே எங்கிட்ட விட்டுடு. நான் அவளை அங்கேயே சமாதி பண்ணிடுறேன். அவ உயிரோட இருந்தா நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். நிச்சயம் முடிஞ்சதும் அதானே நான் பண்ண போறேன். அவ என்ன படுத்தின பாட்டுக்கு அவளுக்கு நான் உடனேலாம் மரண தண்டனை கொடுக்க வேண்டான்னு அதை தள்ளி வச்சிருக்கேன். நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிச்சிட்டு ஆற அமர போய் அவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணி அனுப்பி வைக்கணும்னு பாக்குறேன்.
என் அனுபவத்துல நான் ரொம்ப காலம் போராடி தோத்தது இவகிட்ட மட்டும்தான். எனக்கும் அவளை பழி வாங்கணுங்கிற வெறி இருக்கு. பியூட்டிஷியனை வெளியே அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் இவ முழுசா ரெடி ஆகல. ஏன் ராஜம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பேசுறத எப்ப வேணாலும் பேசிக்கலாம். முகூர்த்த நேரம் போனா வராதுன்னு உனக்கு தெரியாது? நான் இவளை ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். நாளைக்கு வெளியே போறேன்னா இன்னைக்கே மேக்கப் போட்டுப்ப. நீ அவளை ரெடி பண்றியா? விளங்குன மாதிரிதான். சரி சரி, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ வா. வான்றல. வரேன் போ. நாம அப்புறம் பேசலாம். ம்? டேய், பூங்குடி எங்க வர வைக்காம அம்மா விட மாட்டாங்க போல இருக்கடா. அவ வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், அம்மா அவளுக்கு தான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்டா. அவகிட்ட எங்கடா ஃபோன் இருக்கு? அதான் தொலைஞ்சு போச்சு. ஜீவா, அவள ஆளையே காணோம். போன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. வந்துருவாமா? இது பாரு, அவ வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தது போதும். யாராவது மாறி ரூமுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரலாம்ல. அம்மா, அவ வரட்டுமா? இப்போ வந்து அவன் என்ன பண்ண போறா? இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிச்சயதார்த்தத்தை அவ பார்க்கலன்னா என்ன? ஐயோ இல்லடா, அவ வரணும். டேய், நீ போய் அவளை கூட்டிட்டு வாடா. ஏம்பா, நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துடு. எது, நானா? டேய், என்னடா? டேய், நீ போய் கூட்டு வா. டேய் மச்சான், சொன்னா கேளுடா, வேணாம்டா. போடா. போயிட்டு வாப்பா. ஓகே அம்மா. அம்மா, அவ வரப்போறதும் இல்ல, நீங்க நினைக்கிறது நடக்க போறதும் இல்ல. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதான் வருவேன்னு சொல்றவளை வச்சு நீங்க நிச்சயதார்த்தத்தையே நிறுத்த நினைச்சா எப்படி? ஏய் பூங்குடி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா கிளம்பலாம். என்ன கோபி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் உன்னை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். நான் வரேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே கோபி. ஏய், நீ வருவேன்னு ஜீவா அவங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்கான். நான் ஜீவா சார் கிட்ட நிச்சயம் முடிஞ்ச உடனே தான் வருவேன்னு சொல்லிருக்கேன். அப்ப நீயே கூட இருந்தல்ல? அதெல்லாம் உண்மைதான். ஜீவா அவங்க அம்மாவை ஏமாத்த நீ மாறி ரூம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வரேன்னு சொல்லி வச்சிருக்கான். அவங்க ஏன் இன்னும் நீ வரலையேன்னு கேக்குறாங்க. என்ன கோபி, நான் வந்துட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? ஏய், நீ சிம்பிளா சொல்லிட்ட. ஆனா அங்க அவங்கள சமாளிக்கவே முடியல பூங்குடி. அதனாலதான் என்ன அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ வாயேன் போலாம். நாங்கெல்லாம் வரல கோபி. ஏய், அவங்க என்ன கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க பூங்குடி. இல்ல, நாங்க வந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அத பத்தி நீ எங்க கவலைப்படுற? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இங்க பாரு, கூட்டிட்டு வர சொன்னவங்களுக்கு பிரச்சனை வரும் தெரியாதானே? நான் வரமாட்டேன் கோபி. ஏய் ஏய்,
நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அப்பதான் நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன். ஹேய், நீ வரலன்றதுக்காக அவங்க அந்த நிச்சயதார்த்தத்தை கூட நிறுத்திடுவாங்க. அதை புரிஞ்சுக்கோ. நீ எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கோ கோபி. நாங்க வந்தா நிச்சயதார்த்தம் நின்னுருமோன்னு என் உள்மனசு சொல்லிட்டு இருக்கு. அவங்கள யாராவது சமாளிக்க முடியுமா? அவங்க சொன்னதுலதான் நிப்பாங்க. நீ வந்து அவங்க உன் தலையை காமிச்சிட்டு அப்புறம் இங்க வந்துறேன். இல்லனா அவங்க ஏன் தலையை போட்டு உருட்டிடுவாங்க. நானும் அப்பத்துல இருந்து இதே தான் பேசிட்டு இருக்கேன். போப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவன் என்னடானா இல்லாத போலாத காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. புரியாம பேசாத மாதிரி. ஏய், நான் உன்னை சொல்றேன்னா அதுக்கு காரண காரியம் இல்லாம சொல்ல மாட்டேன். ஐயோ, ஏய், அவங்களே உன்னை ஏதோ காரணமா தான் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் அங்க வரவே மாட்டேன். இங்க பார்ப்போங்குடி, இன்னொரு 10-15 நிமிஷத்துல நீ அங்க வரலனா உன்னை தேடி அவங்க இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டமா? நான் இங்க இல்ல, வேற எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிடு கோபி. பூங்குடி நெல்லு. இத பார், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு நீ இருக்கியா இல்லையானே சந்தேகம் வந்துருச்சு. உன்னை நேர்ல பார்த்தாதான் அந்த சந்தேகமே தீரும். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கவாத நீ வரலாம்ல. அது இதோட முடிய போறதில்ல கோபி. என்ன வச்சு அவங்க அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. சொன்ன புரிஞ்சுக்கோ கோபி. நீயா உன்னை கற்பனை பண்ணிட்டு பேசாத பூங்குடி. அவங்க உன்னை வேற எதுக்காவது வர சொல்லி இருக்கலாம்ல. அதனால நீ வந்து என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே அங்கேருந்து வந்துரு. நாங்க வரக்கூடாது கோபி. சொன்னா நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஐயோ, இவ்ளோ நேரம் ஆனதுக்கே அவங்க அங்க ஜீவாவை போட்டு உலுக்கி எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் லேட்டானா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீ வரமாட்டேன்னு சொல்றிய பூங்குடி. நீ விட்டுரு கோபி. அவ வரலனா வராமலே போட்டோம். இவ வராதனால தான் அங்க நிச்சயதார்த்தம் நிக்குதுன்னா அப்படி நின்னுட்டே போட்டோம். இன்னும் சொல்ல போனா அது நிக்கிறதே நமக்கு நல்லதுதான். போனா நிக்கும்னு இவன் நினைக்கிறா. போகலன்னா நிக்க போகுது. பூவு, எல்லா நேரத்துலயும் நம்ம நினைச்சதே நடக்காது பிள்ளை. ஒரு சில நேரத்துல நம்ம நினைக்காததும் நடக்கும். இங்க பாரு பூங்குடி, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். நம்ம என்னதான் உஷாரா பைக்கை ஓட்டிட்டு போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருந்தா நம்ம எதிரில் வரவன் நம்ம மேல மோதி கூட பண்ணிடுவான். நீ அப்புறம் உஷாராகி சடன் பிரேக் போட்டாலும் சரி, இல்ல லெஃப்ட் ரைட்னு டர்ன் பண்ணி போனாலும் சரி, நமக்கு தெரியாமலே நமக்கு பின்னாடி வரவன் நம்மள இடிச்சிருவான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நடக்க வேண்டியதை நம்ம யாருனாலையுமே தடுக்க முடியாது. அதே மாதிரி நடக்கக்கூடாததை நம்ம யாராலையுமே நடத்திட முடியாது. ஐயோ, இவனா? ஆக்சுவலா ஒரு நிமிஷம். என்ன வெளியே வெயிட் பண்றாரு? வெளியிலயா? ஆமா. கொஞ்சம் இரு. ரவி, ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் வா, வா. டேய் சார் வணக்கம். என்னங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், நாளைக்கு நானே வந்து உங்களை பார்க்கலாம் தான் சார் இருந்தேன். இதை பாருங்க, எல்லா கடைக்காரங்களும் கடை கொடுத்து உங்களை பார்த்தா முதல் சொல்ற வார்த்தை இதுதான். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பணத்தை ஒழுங்கா கொடுத்தா நான் ஏன் உன்னை அப்படி சொல்ல போறேன்? இங்க பாரு, வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுக்கறவனுக்கு மரியாதை கொடுக்க தவறவே மாட்டேன். வட்டியை கூட கொடுக்காதவனுக்கு நான் எதுக்கே மரியாதை கொடுக்கணும்? சார், பிசினஸ்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான். பிரச்சனை இருக்கிற வீட்டுல தினம் ஒரு ஃபங்க்ஷன் எப்படியா நடக்கும்? இதை பாரு, எனக்கு எதுவுமே தெரியாது நினைக்காத. பணத்தை கொடுத்துட்டா வாங்கினதை அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கறத விட நான் பத்திரமா பார்த்துக்குவேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லைங்க,
ஃபங்க்ஷன் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துறது. இங்க பாரு, பொண்ணை கொடுக்குறவன் என்னை விட கோடி சரவணன் எனக்கு தெரியும். அவன்கிட்ட சொன்னா கொடுத்துட போறான். ஐயோ வேண்டாங்க, இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நான் எப்படியாவது உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இங்க பாரு, தலைக்கு மேல கடனை வச்சுக்கிட்டு நிச்சயார்த்தம் என்ன வேண்டி கிடக்குது? சார் அது ஏற்கனவே முடிவு பண்ணது, தள்ளி போட்டா மானமே போயிடும் சார். இத பாரு, நான் உள்ள வந்து அதை விட ரொம்ப போயிடும். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம். நான் நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். இத பாரு, நாளைக்கு உனக்கு ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு நீ வரலைன்னா நேரம் உன் சம்பந்தி வீட்டுக்கு போயிடுவேன். இத பாரு, கடங்காரனுக்கு உன் பொண்ணை கொடுத்து அவன் வாழ்க்கையை அழிக்கிற நான் கேட்டுருவேன். ஐயோ வேண்டாம் சார், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. நான் காலையில் அங்கே இருப்பேன் சார், நீங்க கிளம்புங்க. இல்லைன்னா நான் சொன்னது நடக்கும். ஜாக்கிரதை.